தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुंदराकारं सदैक प्रिय दर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं பிரேமிக வரதமாஸ்ரயேஹம். சாய் டிவி நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். பாகவதத்துடைய முதல் ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயத்தை நாம் அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம். 16வது அத்தியாயத்திலே பரீட்சித்துடைய ஒரு பிரபாவம் இங்கே சொல்லப்படுறது. ஆழ்வார்கள்லாம் சொல்றா இல்லையா, கலியும் கெடும் கண்டு கொன்மீன், சாதுக்களால கலியே கெட்டுடும் அப்படிங்கிறா இல்லையா. அப்படி கலியை கெடுத்தவரே முதல் பாகவதர் யார் அப்படின்னுட்டா நம்ம பரீட்சித்து தான் இல்லையா. அப்படிப்பட்ட பரீட்சத்துடைய ஒரு பிரபாவம், பரீட்சத்து பிறந்த சமயத்திலேயே ஜோதிஷ சாஸ்திர நிபுணர்கள் பரீட்சத்துடைய பிரபாவத்தை அந்த ஜாதகம் பார்த்து கணிச்சு சொல்லிட்டு போயிட்டார். அவன் பராக்கிரமத்திலையும் அவன் தார்மீக சிந்தனத்திலையும் எல்லோரையும் அரவணைக்கிறதுலையும் எல்லோருக்கும் அபயப்பிரதானம் பண்றதுலையும் எல்லா சத்குணங்கள் நிறைஞ்சதுலையும் பெரிய மகாபுருஷர்களை ஒத்து இருப்பான். கிருஷ்ணனை போல இருப்பான், விஷ்ணுவை போல இருப்பான், பிரஹ்லாதனை போல இருப்பான், யயாதியை போல இருப்பான், ரந்தி தேவனை போல இருப்பான், சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியை போல இருப்பான், இக்ஷ்வாகுவை போல இருப்பான், அர்ஜுன கார்த்தவீரிய அர்ஜுனர்கள் போல இருப்பான். எல்லா மகாபுருஷாளுடைய குணங்களை ஒத்து இவனுடைய குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா ஜோதிஷ சாஸ்திர நிபுணர்கள்லாம் ஜாதகத்தை கணிச்சு சொல்லிட்டு கிளம்பினா. அது மட்டும் இல்லை, கலியையே அடக்குவான் அப்படின்னாலோ சொல்லிட்டு கிளம்பினான். அதனால பரீட்சித்துடைய ராஜ்யம் பாண்டவர்கள்லாம் அவரவர்களுடைய ஸ்தானத்திலே அவளுடைய மூல ரூபத்துல போய் கலந்துட்டா. எல்லோரும் பகவானின் பொருட்டு அவதாரம் செய்தவர்கள். பகவான் இப்ப தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை மறைச்சுண்டு இல்லையா, பகவான் ஸ்வதாமத்துக்கு வைகுண்டத்துக்கு எழுந்தருளினானோ பாண்டவர்கள் எல்லோரும் மகாபுருஷர்களாக இருக்கிறதுனாலே அவர்கள் எல்லோரும் அவா ஸ்தானத்தை அடைஞ்சா. அப்ப இங்க பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு தான் தர்மபுத்திரர் கிளம்பியிருக்கார். பரீட்சித்து ராஜ்யம் எப்படி நடக்கிறதுனா மகாபாகவத சசாச அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. ததப் பரீட்சித்து த்விஜவர்ய சிக்ஷயா மஹீம் மகாபாகவத சசாச. பரீட்சித்து உத்தமமான சாதுக்களை தன்னுடைய மந்திரி சபையில வச்சிருக்கானாம். அப்படிப்பட்ட சாதுக்களாகவும் அப்பேற்பட்ட பாகவதாளாகவும் அப்பேற்பட்ட உயர்ந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்ச நிபுணர்களாகவும் இருக்கக்கூடிய சாதுக்களை மந்திரி சபையில வச்சுட்டு அவளுடைய ஆக்ஞையின்படி ராஜ்யம் நடத்துறான். ராஜ்யம் அது கலி வந்துடுத்துன்னு சொல்றாப்பிலேயே இல்லையா, இது கிருத்தயுகமே திரும்பி வந்துடுத்தோ, கிருத்தயுகம் திரும்பி வந்துடுத்தோ அப்படின்னு சொல்ற மாதிரி பரீட்சித்துடைய ஒரு ராஜ்யம் நடக்கிறது. பரீட்சித்து என்ன பண்றான் அப்படின்னுட்டா கலியையே அடக்கினான். ஒரு சமயம் ராஜவேஷம் போட்டுண்டு, ஆனா ஒரு நீச்ச பாஷண்டியாக ஆனா ராஜவேஷம் போட்டுண்டு கலிய பார்க்கிறான். ராஜவேஷம் போட்டுண்டு ஆனா ராஜா பண்ணத்தகாத ஒரு காரியத்தை கலி பண்ணிட்டு இருக்கான். ஒரு கோமிதுனத்தை காலால எடறின் இருந்தான், ஒரு பசுவையும் ஒரு காளையையும். இதை கண்ட பரீட்சித்துக்கு ரொம்ப கோபம் வந்தது. என் ராஜ்யத்துல அதுவும் இவ்வளவு குரூரமான ஒரு காரியம், ஒரு பசுவையும் ஒரு காளையும் இந்த கோமிதுனத்தை காலால எடறிண்டு ஒரு பாஷண்டி ஆனா ராஜவேஷத்துல இதை பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு அவனை போய் அடக்கினான். அப்பதான் சௌனகாதி மகரிஷிகள் கேட்கிறா, சூத பௌராணிக்கரை பார்த்து அது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்க, விஸ்தாரமா நீங்க சொல்லணும். ஏன் அப்படின்னுட்டா இது பகவத்குணத்தோட சம்பந்தமுடைய சரித்திரமா இருக்கிற பட்சத்துல, பாகவதாளோட சரித்திரமா இருக்கிற பட்சத்துல கேட்க கசக்கிறதா? இது பகவத்குணமாக இருக்கிற பட்சத்திலே பகவத் பக்தியை வளர்க்குமே.
இல்லையா? பாகவதாளுடைய சரித்திரமா இருந்தது. ஆனால் பாகவதாள் சரணத்துல நமக்கு பக்தி ஏற்படுமே. பகவத் சரித்திரத்தை கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னுட்டா, பகவானுடைய கிருப்பை, பகவானுடைய சௌலபியம் முதலிய அந்த குணங்கள் மனசை அப்படியே ஆக்கர்ஷிக்கிறது. பாகவதாளுடைய சரித்திரங்கள் அப்படின்னுட்டாலோ நமக்கு கூட இப்படி பக்தி பண்ணா தேவலையே அப்படிங்கிற தாபம் ஏற்படுறது. அதனால இது பகவத் குணமா இருக்கிற பட்சத்துல, இல்ல பாகவதாளுடைய குணங்களா இருக்கிற பட்சத்துல இந்த கலிய பரீட்சித்தை அடக்கின இந்த சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லுங்க. இல்லையானால் வெட்டி பேச்சு தானே. உலகத்துல வேற எந்த பேச்சாலையும் என்னதான் பிரயோஜனம் அப்படிங்கிற இடத்துல கேட்கிறா. கிம் அன்யை அசதாலாபை ஆயுஷோ யத சத்யயஹ க்ஷுத்ராயுஷாம் நிருணாமங்க மர்த்தியானாமிருத நிச்சத. இல்லைன்னா எந்த பேச்சும் வியர்த்தமான பேச்சு. ஆயுள்ளதுல வீணார், ஆயுள்ளதுல கழியறது. வியர்த்தமான பேச்சுகளால என்ன இருக்கு? ஒருத்தனுடைய ஆயுள்ள பாதி தூக்கத்துல போயிடுறது, அப்புறம் இன்னொரு பாதி அவனுடைய பால்யத்துல, அப்புறம் கொஞ்சம் யௌவனத்துல, அப்புறம் கல்யாணம், குழந்தை, திருப்பி அவளுக்கு ஒரு கல்யாணம், அந்த குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை, அதுக்குள்ள இவனுக்கு உடம்புக்கு வந்து விடுறது. 70 வயசு 80 வயசுல பார்த்தா காணும், யாரையுமே காணும். இவ்வளவுதான் ஆயுளா? இவ்வளவுதான். இந்த ஆயுளுக்குள்ள எங்க இருந்து பக்தி, எங்க இருந்து ஞான வைராக்கியம், எங்க இருந்து பகவான்? அதனால ஒரே வழி சத்சங்கத்தை அடையிறது, குரு கிருபை சத்சங்கம். அதனால திருப்பி திருப்பி பகவானுடைய குணங்களை கேட்கறதும், பகவானுடைய நாமங்களை விடாம கீர்த்தனம் பண்றதும், பகவத் சிந்தனத்தோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கலியுகத்துல உயர்ந்த வாழ்க்கை. இது தப்போமயமான வாழ்க்கை. ஆனா ஒண்ணு, இது ஏதோ ஒண்ணுமே பண்ண முடியாததுனால, வேற எந்த தர்மத்தையும் பண்றதுக்கு திராணி இல்லாததுனால வேற வழி இல்லை, இதுதான் கிடைச்சதுன்னு மட்டும் நினைச்சுக்கப்படாது. கோட்டி ஜென்ம சுக்கிருத்தம் இருந்தாலும் அப்படி ஒரு குரு கிருபை சத்சங்கம், அப்படி அனவரதம் பகவத்குணம் பகவத் தியானம் இருக்க முடியும். அதனால இந்த இடத்துல சொல்றது, வேற எந்த பேச்சாலையும் என்ன பிரயோஜனம்? வேற எந்த பேச்சாலையும் அது வீண் பொழுதாதான் போகும். அந்த ஆயுளும் வியர்த்தமாய் கழியறது. அவனுடைய ஆயுள் காலத்தை வியர்த்தம் பண்ணிடுவான் அந்த ஜீவன். ஒரு கால் அவனுக்கு பகவத் குணங்கள்லையோ இல்ல பாகவதாளுடைய குணங்கள்லையோ அவனுக்கு ருச்சி ஏற்படலைனா, ரதி ஏற்படலைனா. அழகா இங்க மேல சொல்லிட்டு வரார். இஹோ உபஹூதோ பகவான் மிருத்யுஷாமித்ர கர்மணி ஏததர்த்தம் ஹி பகவான் ஆஹூத பரமர்ஷிபிஹி. இஹோபஹூதோ பகவான் மிருத்யுஷாமித்ர கர்மணி. இந்த இடத்துல ரிஷிகள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னுட்டா, அந்த யஜ்யத்துல யஜ்யம் பண்றா இல்லையா, நைமிஷாரண்யத்துல இந்த சௌனகாதி ரிஷிகள் பண்ணக்கூடிய யஜ்யத்துக்கு தீர்க்க சத்திரம்னு பேர். இந்த யஜ்யத்துல சாமித்ர கர்மான்னு ஒன்று உண்டு. யஜ்யத்திலேயே பண்ணக்கூடிய பல யஜ்ய விதானத்துல இருக்கக்கூடிய பல கிரியைகள்ல இது ஒரு கிரியை. அந்த சாமித்ர கர்மம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணியிருக்கான்னா, யம தர்மராஜாவை கூப்பிட்டுருக்காரு. யமதர்மராஜாவை கூப்பிட்டு யமதர்மராஜாவை இங்க ஆஹ்வானம் பண்ணி அவரை இந்த இடத்துல ஆவாகனம் பண்ணியிருக்கா. ஒரு கூர்ச்சத்துல ஆவாகனம் பண்ணியிருக்கா. யமதர்மராஜா அங்கதான் ஸ்திதமா இருக்கார். இதுல என்ன ஒரு அழகு அப்படின்னுட்டா, ஊத்துக்காடு வெங்கட கவி அழகா சொல்றார். யமதர்மராஜா வரார் அப்படின்னுட்டா ஒரு ஜீவனை அழிச்சுட்டு போறதுக்காக தான் வராருன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஒரு சில சமயங்கள்ல சத்சங்கத்துக்காகவும் வருவார் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகா ஊத்துக்காடு வெங்கட கவி சொல்றார். கைய கண்ணாலவனை நீடாடு, நல்ல பண்ணா அவன் புகழ் பாடு, இரு கையாலே தாளங்கள் போடு, இரு காலால் அட ஊன்றியாடு, அந்த காலன் வந்தால் என்ன நேரே அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு, தாளத்தை கொண்டு போய் போடு, கண்ணால் அவனை நீ நாடு, நல்ல பண்ணால் அவன் புகழ் பாடு, இரு கையாலே தாளங்கள் போடு, இரு காலால் அட ஊன்றியாடு, அந்த காலன் வந்தால் என்ன. உன்னுடைய கண்களால பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்துண்டும், காதுகளால் அவன் புகழ கேட்டுண்டும், கையால கரத்தாளம் போட்டுண்டும், கால்களால அடவுன்றி அவனுடைய நாமத்தை சொல்லி கீர்த்தனம் பண்ணிட்டு ஆடுற சமயத்துல அப்படி ஒரு கால், அப்படி ஒரு அலௌகிகமான பஜனானந்தம், அலௌகிகமான ஒரு சத்சங்கத்தை பார்த்துட்டானா பகவான் என்ன பண்றானா, அங்க தாமந்துடுறானா. அத திருஷ்டுவா வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்டுவா பக்திம் அலௌகிகீம் நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹா.
வனமாலி கணஷ்யாமஹா பீதவாசா மனோகரஹ காஞ்சி கலாப ருச்சிரோ லசன் முகுடகுண்டலஹ திரிபங்கி லலிதாரு கௌஸ்துபேன விராஜிதஹ கோட்டிமன்மத லாவண்யோ ஹரிச்சந்தன சர்ச்சிதஹ பரமானந்த சின்மூர்த்திஹி மதுரோ முரளீதரஹ ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயானி அமலானி ச அப்படின்னு பாகவத மகாத்மியம் சொல்றது. உத்தமமான அலௌகிகமான சுத்த சாத்வீகமான பிரேம பக்தியை பகவான் பார்த்துட்டானால் அந்த இடத்துல பகவான் வந்து விடுறான். அப்படிப்பட்ட அலௌகீகமான பக்தி. அலௌகீகமான பக்தினா வேற எந்த உலக கலப்பும் இல்லாதபடி, வேற எந்த உலக விஷயத்தோட கலப்பும் இல்லாதபடி பக்தன் மேனி செலுத்து கண்கள் ஆனந்த பாஷ்பமிட்டு தொண்டை தழுக்க 2 கைகளையும் தூக்கிண்டு ஹரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹேநாதா நாராயணா வாசுதேவா அப்படின்னு அவன் கீர்த்தனம் பண்ற சமயத்திலேயோ அப்படின்னுட்டா அந்த அலௌகீகமான பிரேம பக்தியை பார்த்துட்டா பகவான் என்ன பண்றானா நிஜலோகம் பரித்யஜ்ய அப்படிப்பட்ட வைகுண்டத்தை கூட விட்டுட்டு ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பக்தி அல்லவோ இங்க இருக்குன்னு அந்த பக்தி பிரவாகத்துக்கு ஆசைப்பட்டுன்னு அப்படி வந்து அந்த உத்தம பிரேம பக்த மண்டலத்துக்கு மத்தியில பகவான் சுப்பிரசன்னனா இருக்கான். எப்படி எழுந்தருள் இருக்கானா வேணுவாதனம் பண்ணிட்டு உடம்ப திரிபங்கியா வளைச்சுண்டு அழகான பர்க கச்சித்த மணிமகுட்டத்தோட நீலமேக சியாமள ரூபத்தோட அப்படி உத்தமமான தன்னுடைய அந்த பாகவதாளுக்காக பிரகடனம் பண்ணணும்னு வச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணஸ்வரூபத்தோட மதுர முரளீதரனாக அந்த உத்தம பிரேம பக்த மண்டலத்தின் மத்தியில பிரதிஷ்டை ஆயிடுறான். அங்க வந்து நின்னுடுறான். அது மட்டும் இல்லை, அந்த பக்தர்களுடைய ஹிருதயத்திலேயே சாஸ்வதமா பிரவேசிச்சுடுறான். அந்த பக்த சித்தத்துல சாஸ்வதமா பிரகாசிக்கிறான். அப்ப அப்படி பகவத் சாநித்தியம் அந்த இடத்துல வந்து விடுறது. அலௌகீகமான ஒரு பிரேம பக்தி அங்க வந்து விடுத்தானால் அப்படிங்கிறதே யமதர்மராஜாவும் வராராம் அந்த இடத்துக்கு. அந்த காலன் வந்தால் என்ன அப்படிங்கிறார் ஊத்துக்காடு வெங்கடகவி. அந்த காலனே வரார் அப்படின்னு விட்டாலும் கூட அவர் எதுக்காக தெரியுமா வரார்? பஜனைக்காகத்தான் வராராம். அதனால அவர் கையிலையும் ஒரு ஜால்ராவை கொண்டு போட்டுடும். இந்த பஜனையில அவரும் சேர்ந்து குதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கார். அந்த காலன் வந்தால் என்ன, நேரே அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு அப்படிங்கிறார் இல்லையா. அப்போ ஒரு கால் யமதர்மராஜாவும் வரார் அப்படின்னு விட்டா சத்சங்கத்துக்காக தானே வரார். யமதர்மராஜா தான் விதுரரா அவதாரம் பண்ணினார், விதுரர் தான் கனகதாசரா அவதாரம் பண்ணினார். பாகவதத்துடைய 6வது ஸ்கந்தத்துல இல்லையா அஜாமிள உபாக்கியானம். அஜாமிளங்கிற ஒரு மகாபாபி உயிர் பிரியக்கூடிய சமயத்துல பிள்ளைய நாராயணான்னு கூப்பிட்டான் இல்லையா. அப்படிப்பட்ட நாராயணேதி மிரியமான ஈயாய முக்தின்னு அந்த அஜாமிளனும் அஜாமிளோபி அப்படிங்கிறது பாகவதம். அந்த அஜாமிளனும் கரையேறிவிட்டான். அப்ப அந்த சமயத்துல யம தர்ம ராஜா தன்னுடைய யமதூதர்களுக்கு தன்னுடைய பட்டர்களுக்கு பாகவத தர்மத்தை எடுத்து ரொம்ப ஆச்சரியமா பிரவச்சனம் பண்றார். அதுல யமதர்மராஜா சொல்றார், பகவான் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி அவளுக்கு மட்டும் உத்தமமா பாகவத தர்மத்தை தானே உபதேசம் பண்ணினா, துவாதசைதே விஜானீமோ தர்மம் பாகவதம் பட்டாஹா. ஒரு 12 பேரை பகவானே செலக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த பாகவத தர்மத்துல சிக்ஷை கொடுத்தான். அதுல நானும் ஒண்ணு. பிரகலாதன், ஜனகன், பலி, பீஷ்மர், அது போல சாட்சாத் அப்படிப்பட்ட வியாசபுத்திரரான சுகர், சனகாதிகள் இப்படின்னு ஒரு 12 பேர் லிஸ்ட் பண்ணி அதுல பயம்னு தன்னையும் சேர்த்துண்டு எங்க 12 பேருக்கு இந்த பாகவத தர்மத்தை விசேஷமா பகவானே உபதேசம் பண்ணினான் அப்படிங்கிறதே பாகவத தர்மத்துக்கு ஒரு அதிகாரியாக, பாகவத தர்மத்துக்கு ஒரு குருஸ்தானத்துல ஆச்சாரியஸ்தானத்துல யமதர்மராஜாவை கொண்டு வைக்கிறது. அது மட்டும் கிடையாது, யமதர்மராஜா அந்த யம பட்டர்களை கேட்கிறார், என்ன வந்து நீங்க வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கேள், அஜாமிளனை கூட்டின்னு வரலையா அப்படிங்கிறதே அவள்லாம் சொன்னா, அவன் யாருமே போடாத ஒரு கூச்சலை போட்டான். யாருமே குய்யோ முறையோன்னு தானே கத்துவா உயிர் பிரியற சமயத்துல. ஆனா அவனோ நாராயணான்னு ஒரு கோஷம் போட்டான் அப்படின்னு உடனே யமதர்மராஜாக்கு மேனி சிலிர்த்து கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வந்து 2 கையை குவிச்சுண்டு அவரே அந்த பகவன் நாம மாதுரியத்துல மூழ்கி போய் உடனே அவர் சொல்றார், இந்த நாமம் யாருடைய நாமம் தெரியுமா? ஜெகதீஸ்வரனுடைய நாமம் அப்படின்னு அந்த நாம வைபவத்தை யமதர்மராஜா பேசி, இனிமேல் எந்த அசத்துக்கள் வந்து ஒரு தடவை கூட நாமா சொல்லலையோ, எவனுடைய சிரஸ் ஒரு தடவை கூட பகவானை விழுந்து சேவிக்கலையோ, எவன் ஒரு தடவை கூட சத்சங்கத்துக்கு போகலையோ, எவனுக்கு சாதுக்கள் சம்பந்தமோ நாமத்தோட ஒரு சம்பந்தமோ சத்சங்கத்தோட சம்பந்தமோ இல்லையோ, அப்படிப்பட்ட அசத்துக்களான மிருகம் போல வாழ்ந்த அந்த ஜீவன்கள் தான் நீ நரகத்துக்கு வரணுமே தவிர பகவன் நாமா சொல்ற பாகவதாளுக்கு ஸ்வப்னத்துல கூட யம பயம் இல்லை. ஸ்வப்னேபி ந பஷ்யந்தி அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற.
அந்த திக்குக்கே யமபயம் இல்லை. நாம சங்கீர்த்தனம் எந்த திக்குல ஒலிக்கிறதோ அந்த திக்குல அந்த நாமம் பரவி அந்த காத்துல பரவி எத்தனை பேருடைய காதுகள்ல விழும். அவளா ஸ்வயம் நாம கீர்த்தனம் பண்ணாட்டி கூட பாகவதாள் இருக்கிற திக்குல அவ இருக்கானா அந்த திக்கு கூட யமபயம் கிடையாது. எப்படியோ அந்த நாம அவன் காதல விழும், அது அவனை சத்சங்கத்தில் கொண்டு விட்டுடும். அவனுக்கு இந்த ஜென்மா இல்லைனாலும் இன்னொரு ஜென்மாவில் அவனுக்கு எப்படியோ அதை கரையை தேடும். எப்படியோ அந்த நாமா இவனை கொண்டு பகவான்கிட்ட சேர்த்துடும். அதனால நாம பிரபாவம், அந்த நாம பிரபாவத்தை யாரு சொல்றாங்கிறது தான் விஷயம். இங்கே தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கக்கூடிய யம தர்மராஜா அவர் சொல்றார், நாமா சொல்றவாளுக்கு நரகம் இல்லை. அவருடைய வாக்கால பாகவத தர்ம நிரூபணம், நாம வைபவம், நாம மகாத்மியம் யம தர்மராஜா வாக்காலே அப்படிங்கிறது தானே பாகவதத்துல அஜாமுலோபாக்கியானத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகு. அதனால இந்த இடத்துல சொல்றது, இந்த இடத்துல அவ என்ன சொல்றா, என்ன பண்றா அப்படின்னுட்டா, அந்த ஆஹூத்து அப்படின்னு சொல்லப்படுறது அந்த இடத்துல யமதர்மராஜாவை அழைச்சிருக்கா. யமதர்மராஜாவை அழைச்சிருக்கா, யமதர்மராஜாவும் வந்திருக்கார். யமதர்மராஜாவை ஒரு கூர்ச்சத்துல ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கா. அதனால ஏன் அப்படின்னுட்டா, அவ்வளவு நாள் அவள் 1000 வருஷம் யஜ்யம் பண்ண போறா. 1000 வருஷம் யஜ்யம்ங்கிறது ஒரு வியாஜம்தான், ஒரு காரணம் தானே தவிர அந்த ரிஷிகளுக்கு 1000 வருஷமும் நிறைய கதை கேட்டு இருக்கணும், சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த சத்சங்கம் பண்றதுக்கு ஒரு வியாஜம், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கல்பிச்சுக்கணுமேங்கிறதுனால யஜ்யம்ங்கிற காரணத்தை கல்பிச்சுன்னு இருக்காளே தவிர நிறைய பகவத் குணம் கேட்கணும்னு ஆசை. அதனால ஹரிலீலாமிருத்தத்தை பானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரம தாபத்தாலே அந்த ரிஷிகள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னுட்டா, அந்த இடத்துல யமனையும் கூப்பிட்டுருக்காள். ஏன் அப்படின்னா, அவர் இப்ப அங்க உட்கார்ந்து இருந்தாதான் தண்டனையை கொடுக்கக்கூடிய தண்டபாணியா உட்கார்ந்துருப்பாரே தவிர பஜன பருள கேல தண்டபாணி பயமும் மனசான்னு கேட்டார் தியாகராஜ சுவாமிகள். ஒருத்தன் பஜனை பண்ணிட்டு இருக்கான், சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கான், அவன் குரு கிருப்பை ஆசிரியிருக்கான், நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கானா, அவனுக்கு எந்த தண்டபாணியாலையும், தண்டபாணின்னா கையில கோல் வச்சுருக்கிறவன் அர்த்தம், தண்டம் கொடுக்கிறவன் அர்த்தம் இல்லையா. தன்னுடைய ஆக்ஞா சக்கரம், அவனுடைய ஒரு ஆக்ஞா சக்கரம் செல்லுபடியாக கூடியவன் அர்த்தம். அவன் தானே தண்டபாணி. தண்டபாணினா அதிகாரம் உடையவன் அர்த்தம் இல்லையா. எந்த தண்டபாணியாலையும் இவனுக்கு பயம் இல்லை. ஏன் அப்படின்னா, இவன் பஜனபரனா போயிட்டான், இவன் பரமபாகவதனா போயிட்டான், இவன் சர்வேஸ்வரனுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல வந்துட்டான். அதனாலதான் தியாகராஜர் சொன்னார், அஜருத்ராதுலகு ஆஸ்தானமொசங்கின தேவுடு அப்படின்னு விட்டார் இல்லையா. பிரம்மாவா பண்ணினவன், ருத்ரனை ருத்ரனா பண்ணவர், விஷ்ணுவை விஷ்ணுவா பண்ணவர், எல்லாமாவும் இருக்கிற ஒரு சர்வேஸ்வரன். அவருடைய நாமம் ரூபத்துல கூட பேதம் உண்டு. கங்காதரனா ஒரு ரூபம் இருக்கு, கருடாரூடனா ஒரு ரூபம் இருக்கு, கௌரிநாதனா ஒரு ரூபம் இருக்கு, கமலாகாந்தனா ஒரு ரூபம் இருக்கு, இங்க சேஷசயனனா ஒரு ரூபம் இருக்கு, ரிஷபாரூடனா ஒரு ரூபம் இருக்கு இல்லையா. அப்படின்னு ரூபங்கள்ல கூட பேதத்தை கல்பிச்சு விடலாம். நாமத்துல பேதமே கிடையாது. எல்லா நாமமும் அந்த ஒரு பரமாத்மாவை தான் அடையாது. நாமம்ங்கிறது ஒரு யூனிவர்சல் ரிலீஜியன் இல்லையா. நாமம்ங்கிறது ரூபத்துல கூட பேதத்தை கல்பிச்சு விடலாம். நாமங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அது நேரா அந்த பரமாத்மாவையே அட்ரஸ் பண்றது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அழகா சொல்றது, பஜன பருள கேல தண்டபாணி பயமும் மனசா இல்லையா. இன்னொரு கீர்த்தனத்துல அழகா தியாகராஜர் சொல்றார், சிந்திஸ்துன்னாடே யமுடுங்கிறார் ஒரு கீர்த்தனத்துல. இந்த தியாகராஜரும் இப்ப நிறைய கீர்த்தனங்கள்லாம் பாடுறார். நாரதரும் உலகமுக்க பக்தி பிரச்சாரம் பண்றார். பக்தாள்லாம் நிறைய ஜனங்களை பக்தி பண்ண வச்சு விடுறா. எல்லோர் வாக்குலையும் தாரக நாமம் வந்துடுறது, எல்லோர் சித்தத்திலையும் ராமாயணம் இருக்கு. இனிமேல் நரகத்துக்கு யார் வரப்போறா அப்படின்னு ரொம்ப யமதர்மராஜா கவலைப்பட்டு இருக்கார். சிந்திஸ்துன்னாடே அப்படின்னு ஒரு கீர்த்தனை வேற தியாகராஜர் பாடுறார். யாருக்கு யம பயம்? அந்த யமதர்மராஜாவே பரம பாகவதராஜே, அவரே பாகவதாளத்துக்கு ஒரு ஜால்ராவை எடுத்துட்டு வேற வந்துடுறான்னு ஊத்துக்காடு வேற சொல்றார். அதனால இந்த ரிஷிகள் அந்த யஜ்யத்துல சாமித்திர கர்மான்னு ஒரு கர்மா பண்ணணும், அதுக்காக மிருத்யு தேவனை கூப்பிடணுமா. அதனால மிருத்யு தேவனை கூப்பிட்டு இங்க ஒரு கூர்ச்சத்துல ஆவாகனம் பண்ணி வச்சுட்டா. அப்படிங்கிறதுனாலேயே இந்த 1000 வருஷ காலமும் அவரும் சத்சங்கம் தான் பண்ணிட்டு இருக்க போறார். அப்ப லோகத்துல இருக்கிறவர்கள் யாருக்குமே சத்சங்கம் பண்ணினா மிருத்யு பயம் இல்லை. அந்த மிருத்யுவை இங்க கூப்பிட்டு வச்சுட்டா அந்த 1000 வருஷமுங்கிறதுனால இப்ப பூமியில இருக்கிறவா யாரும் மிருத்யு பயம் இல்லாமல் ஹரி குணானுபவம் பண்ணிட்டு இருக்கலாமே, ஹரி லீலானுபவம் பண்ணிட்டு இருக்கலாமே, அந்த லீலாமிருத்தத்தை பானம் பண்ணிட்டு இருக்கலாமே. அப்படிங்கிற பரம கிருபையால இந்த கிருபாளுக்கள் என்ன பண்ணிவிட்டாலாம், மிருத்யுதேவனே நீர் இங்க சத்சங்கத்துல உட்காண்டுருன்னு விட்டார். அவர் உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகும், அவர் தன்னை மறந்து கதை கேட்டு இருக்க போறார். அப்புறம் யாரும் நரகத்துக்கு போக போறார் இல்லையா. ஹரிலீலாமிருதத்தை பானம் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவனுக்கோ அப்படின்னுட்டா அவனுக்கு ஆயுள் நன்னா பகவான் ஜாஸ்தியாவே கொடுப்பான்.
ஏன் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த சப்தாகம் அடுத்த நவாகம் திருப்பி அங்கே போகலாமா, இந்த கதையை கேட்கலாமா, இன்னைக்கு தசமஸ்கந்த பாராயணம் பண்ணலாமா, இன்னைக்கு ஏகாதச ஸ்கந்த பாராயணம் பண்ணலாமா, இன்னைக்கு பிரகலாத சரித்திரம் பாராயணம் பண்ணலாமா, இன்னைக்கு துருவன் விஷயத்தை பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு இவனுக்கும் தாப்பும் ததேவரம்யம் ருச்சிரம் நவம் நவம்னு பக்தியில தாப்பும் உண்டாயிட்டே இருக்கிறதுனால மிருத்யுதேவனையே கூப்பிட்டு இங்கே உட்காத்தி வச்சுடா, ஜனங்கள்லாம் சௌக்கியமா பக்தி பண்ணிட்டு இருக்கட்டும், நீ அவள் அழிச்சுட்டு ஒன்றும் போக வேண்டாம், பேசாம நம்ம சப்தாகத்தில் உட்காந்து நீ உட்காந்து கதை கேட்டுருக்கும் அப்படின்னு உட்காந்து சவுனகாதி ரிஷிகள் இங்க மிருத்யுதேவனையே இங்க அழைச்சு இங்க ஆஹ்வானம் பண்ணி அவர் மிருத்யுதேவனை ஆவாகனம் பண்ணி வச்சுட்டாங்கிறதுனால இந்த இடத்துல அப்படின்னா சூக்ஷ்மம் என்ன அப்படின்னுட்டா, பாகவதாள் விஷயத்திலேயோ பாகவதம் சிரவணம் பண்ணிட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு நாம கீர்த்தனம் பண்ணிட்டு சிந்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பரம பாகவதாள் விஷயத்திலேயோ அவன் மிருத்யுலோகத்துக்கு போகக்கூடியவன் இல்லை, அவன் வைகுண்டம் போக வேண்டியவன், அவன் உத்தம கதியை அடைய போறவனா இருக்கிறதுனாலே அவன் விஷயத்துல அப்போ இவனுக்கு எல்லா ஜீவன்களுக்கும் உண்டான ஒரு பாப புண்ணியம் இல்லாதபடி, அவனுக்கு அதுக்கு தக்க லோகங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லாதபடி இவனும் உத்தராயண மார்க்கத்துல அர்ச்சிராதி மார்க்கத்துல கிளம்பி ஊர்த்வரேதஸா கிளம்பி பிரகிருதியும் பேதிச்சு அந்த மோட்சத்தை அடையக்கூடியவனா இருக்கிறதுனாலே இவா விஷயத்துல மிருத்யு தலையிட மாட்டார் இல்லையா. வைகுண்டத்தில் எந்த ஒரு ஜீவன் ஏற போறதோ, எந்த ஒரு ஜீவன் ஜீவ ஆவரணங்கள்லாம் போய் அவன் பார்ஷதனாக அப்படிப்பட்ட உத்தம மோட்சத்தை அடையறவனாக விமானத்தில் ஏறி வைகுண்டம் போவா இல்லையா, அந்த வைகுண்டத்துல அந்த விமானத்துல ஏறுற சமயத்துல யார் முதல்ல தலையை கொடுப்பான்னா மிருத்யுதேவன் தான் முதல்ல தலையை கொடுப்பான். அவனுடைய சிரசு மேல ஏறிதான் இவர்கள்லாம் வைகுண்டம் போறார்கள். அதனாலதான் திருமாலையில ஆரம்பிக்கிறதுலேயே காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழி தருகின்றோம் நமன் தமர்த்தலைகள் மீது ஊழி உண்டுமிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்றாவலி புடைமை கண்டாய் அரங்கமான கருளனே. திருமாலையில தொண்டடிப்புடியாழ்வார் அழகா சொல்றார், நாங்கள்லாம் எந்த புலனடக்கமும் இல்லாதவர்களாக, எந்த விதமான வேற எந்த சாதனையும் கைகொள்ளாதவர்களாக, எதையும் செய்ய இயலாதவர்களாக, ஆனா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், அரங்கா 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 அரங்கான்னு கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம், உன்னுடைய திவநாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம், கலிதன்னை கடக்கப்பா, இந்த புலனடக்கம் இல்லை, தபஸ் இல்லை, யோகம் இல்லை அப்படிங்கிற கவலையே இல்லை. காவல் புலனை வைத்து புலனடக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் கூட எங்க வாக்குல ஒரு நாமா இருக்கு இல்லையா, என்னன்னா அந்த நாமா 1000 யஜ்ஞம் பண்ணினாலும் 1000 தபசு பண்ணினாலும் எது சித்திக்காதோ அது நாம சங்கீர்த்தனம் கொடுத்துடும் அப்படிங்கிற நாம வைபவத்தை ஸ்தாபிக்கிறதுக்கே பண்ணினது திருமாலே. அதனால அவர் சொல்றார், காவலே இல்லாத புலன்களை வைத்து கூட ஆனா கலியை நாங்க கடந்துடுவோம், கலியுகத்துடைய பாதைகளை தாண்டி போயிடுவோம், ஒன்னு அடைஞ்சுடுவோம், நமன் தமறு தலைகள் மீதுங்கிறார் தொண்டடிப்புடியாழ்வார். அப்ப என்னன்னா எங்களுக்கு இப்ப நன்னா நாம கீர்த்தனம் பண்ணிட்டு குதிக்கணுமானால் எங்க குதிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு அழகான ஸ்டேஜ் கிடைச்சதான். என்ன ஸ்டேஜ் அப்படின்னுட்டா ரங்கம். என்ன ரங்கம்னா யமபட்டர்களுடைய சிரசுங்கிறார். நமன் தமர் தலைகள் மீது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம கீர்த்தனம் பண்ற வாழ்க்கை யமபயம் கிடையாது. நமந்தவர் தலைகள் மீது இவர்கள்லாம் வைகுண்டம் போறதை கூட தன்னுடைய சிரசை கொடுப்பாரா யமதர்மராஜா, அவருடைய சிரசில காலை வச்சு வைகுண்ட ரத்தத்திலேயே ஏறி மோட்சம் போவா அவள்லாம்ங்கிறதுனால நாமகீர்த்தனம் பண்ற வாழ்க்கை ஏது யமபயம், எங்க இருந்து யமபயம் இல்லையா. அதனால நமன் தமர் தலைகள் மீது யாருடைய நாமம்னா ஊழி உண்டு உமிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்ற. இந்த நாமம் யாருடைய கீர்த்தனம்னா நாராயணா வாசுதேவா ஹரே ஸ்ரீகிருஷ்ண முராரே அப்படிங்கிற நாம கீர்த்தனம் யாருடைய நாமம்னா ஊழி உண்டு உமிழ்ந்த முதல்வன். இந்த கோட்டி பிரம்மாண்டங்களை தன் சங்கல்பத்தால சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஜெகதீஸ்வரனுடைய நாமம் கற்ற ஆவலை புடைமை கண்டாய். இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணக்கூடிய சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், பக்தர்கள்லாம் கண்டோம்னு பாடுவா, இந்த இடத்துல கண்டாய் அப்படின்னா நாமகீர்த்தனம் பண்ணி எங்க முகத்தோட சோபை எப்படி இருக்கு பத்தையான்னு தொண்டடிப்புடியாழ்வார் ரங்கநாதனை கேட்கிறார். இந்த இடத்துல அழகா சொல்றார் நம்ம சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இந்த ரசானுபவம் மேலும் தொடரும். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.